வணக்கம். இன்றைய பதிவில் கூட வினை தூய்மையின் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது குறளை நாம் பார்க்கலாம். நேற்று என்ன பார்த்தோம்? அம்மாவுக்கு பசிச்சா கூட நம்ம வேறு விதமாக நல்ல செயல்களை செய்யாமல் அவர்களுடைய பசி ஆற்றுவதுங்கிறது கூடாதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா, சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்து நீர் பெய்தீரி இயற்று. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்து நீர் பெய்தீரி இயற்று. என்ன அதாவது? சலம் என்றால் நீர், பசுமண் கலம் சுடப்படாத மண் கலயம், ஈரமாக தான் இருக்கும். இதற்கு என்ன பொருள்? சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல், தீய செயல்களால் பெரும் பொருளை சேர்த்தல், அதை பாதுகாக்கணும். எப்பயுமே பணம் வந்து பத்திரமா தான் வச்சுக்கோம் இல்லையா? அப்போ தீய செயல்கள் மூலமாக பெரும் பொருளை சேர்த்து அதை பாதுகாத்து வைத்தல் எதற்கு சமமானது அப்படின்னாக்கா, ஈரமான மண் பானையில் நீர் ஊற்றுவதை போன்றது. ஈரமான பானையில் தண்ணி வச்சா என்ன ஆகும்? நிற்குமா? நிற்காது. அதே போல் அந்த பொருள் நம்மிடம் நிற்காது. தீய செயல்களால் சேர்க்கும் பொருள் நம்மிடம் நிற்காது. இதுதான் இதோட ஒரே வரி பொருள். அதற்கு அவர் என்ன சொல்கிறாரு? அழகாக சொல்கிறார் இல்லையா? தீய செயல்களால் பெரும் செல்வத்தை சேர்த்து அதை பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கணும்னு நம்ம நினச்சோன்னா அது நடக்காது. எப்படி இருக்கும்? ஈரப்பானையில் தண்ணி வச்சா அந்த தண்ணி எப்படி அதில் நிற்காமல் ஓடிவிடுமோ அதே போல் அந்த செல்வமும் கரைந்து போகும். இதே இதன் பொருளாகும். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கா? நீங்கள் யாராவது எனக்கு சொன்னால் தான் எனக்கு புரியும் இல்லையா? நான் எனக்கு தெரியறத சொல்லும்பொழுது இது நல்லா இருக்கு, இல்லை இது புரியுது, அப்படி ஏதாவது ஒரு கமெண்ட் நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறமா நான் என்ன மாற்றிக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன். சரியா? நன்றியுடன் மணிமேகலை.